கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சகோதரிகளின் கால தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு 42:1-2. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். யோபு இந்த வார்த்தையை ஆண்டவருக்கு முன்பாக அதை சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். யோபு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தேவரே நீ தான் என்னுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அங்கே ஒரு உண்மையோடு ஒப்புக்கொள்கிறத நம்ம இங்கே செய்கிறோம், பார்க்குறோம். அந்த சத்தியத்தை அவர் அங்கீகரித்து கொள்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தையை விசுவாசத்தோடும் தெளிந்த புத்தியோடும் அவர் சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானமும் சர்வ ஆளுமை உள்ளவர், சர்வ அதிகாரம் உள்ளவர் என்பதை யோபு அங்கே அங்கீகரிக்கிறார். ஏனென்று சொன்னால் அதற்கு முந்தைய யோபினுடைய நிலைமையை நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்டதான சோதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், இவை எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்கிறாரு, ஆண்டவரோட அங்கே பேசுகிறத நம்ம பார்க்குறோம். என்னால் முடியும், நான் ஒரு நீதிமான் அப்படியெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, தேவனோட அங்கே பேசுகிறார். ஆனால் தேவன் சர்வ ஆளுமை உள்ளவர், தேவன் மாத்திரம்தான் அதை எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை இந்த இடத்துல யோபு அங்கே ஒப்புக்கொள்கிறதாக நம்ம பார்க்கிறோம். தேவன் அநேக காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர், ஆனால் மனிதனால எதுவுமே செய்ய முடியாது. தேவரே சகத்தையும் செய்ய வல்லவர் என்ற அந்த வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, யோபுவால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தான் அங்கே வெளிப்படுது. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, நீங்க தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை அங்கே நிரூபிக்கிறார் யோபு மிகவும் ஒரு தாழ்ந்த நிலையில இந்த வார்த்தை அங்கே சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். யோபினிடத்துல பலமோ ஞானமோ வல்லமையோ எதுவும் இல்லை, ஆனால் தன்னிடம் ஞானம், வல்லமை, பலம் இருக்கிறது, என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு எண்ணம் அங்கே இருந்தது. ஆனால் அந்த ஒரு தப்பான எண்ணத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, புரிய வச்சு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, தேவரீர் மாத்திரம் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை யோபு அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அடுத்து நம்ம பார்க்கும் ரெண்டாவது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைத்தீங்களோ அது ஒரு நாளும் தடைபடாது அப்படின்னு சொல்லி அங்கே யோபு சொல்லுகிறார். கர்த்தர் அவருக்கு சித்தமான காரியங்களை அங்கே செய்கிறார். அவருக்கு சித்தமான காரியங்களை செய்யும் போது அதை யாராலையும் தடுப்பதற்கு முடியாது. அது யார் அதனுடைய வல்லமையை குறைப்பதற்கும் முடியாது. அப்போ தேவன் தமக்கு சித்தமான காரியங்களை செய்யும் போது அவர் சரியாக அதை செய்கிறார் என்பதை அங்கே யோபு ஒத்துக்கொள்கிறார். சில சமயங்களில் நாம் செய்ய நினைக்கிற காரியங்கள் என்ன செய்கிறது, தடைபடுகிறது. நாமும் அநேக காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறோம். ஆனால் நம்முடைய மனதில் அவிசுவாசமும் பலவீனமும் அங்கே என்ன செய்கிறது, அதிகமாக இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். அப்போ தேவன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசத்தையும் சோர்வையும் பலவீனத்தையும் என்ன செய்கிறார், அங்கே பார்க்கிறார். பார்க்கும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் என்ன செய்கிறது, தடைபட்டு அங்கே போகிறது. இந்த நாளில் யோபிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லி ஏசாயா 58:8 ஒரு வசனம் சொல்லப்பட்டுகிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, நீங்க நினைக்கிற நினைவுகள்லாம் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறாரு. அப்போ பல வேளைகளில் நம்முடைய சிந்தனைகளை ஒரு நினைவுகளை வைத்து கொண்டு அந்த காரியங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். நம்முடைய நினைவுகள் ஆண்டவருக்கு பிரியமானதே அல்ல. அந்த காரியங்கள் எல்லாம் அவர் நினைக்கிறவரும் அல்ல. அவருடைய திட்டத்தில் நம்மை குறித்து என்ன நினைவு வைத்திருக்கிறாரோ அதை தான் அவர் செய்வார். அதுதான் யோபினுடைய வாழ்க்கையிலையும் அங்கே நடந்தது. அதனால தான் யோபு என்ன செய்கிறார், ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை
அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆணித்தரமாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கும் பல வேளைகளில் அவிசுவாசமும் சோர்வும் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. ஏன்? நமக்கு நாம் நினைத்த நினைவுகள் நடக்கல, நாம் செய்ய போகிற காரியங்கள் ஜெயமாக முடியல அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன செய்கிறது, சோர்வுகள் ஏற்படுகிறது. யோபை போல ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன செய் சித்தமா இருக்கிறீர் என்று நாம் ஒப்பு கொடுக்கும் போது எந்த காரியமும் நமக்கு தடைபடாது. அந்த காரியம் எல்லாம் நமக்கு ஜெயமாக முடியும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு நன்மையான காரியங்களை என்ன செய்கிறார், செய்ய நினைக்கிறார். அவர் ஒரு நாள் நமக்கு தீமையான காரியங்களை செய்ய போகிறதில்லை. யோபினுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கும் பொழுது நன்மையான தீமையாக இருந்தாலும் கூட அது நன்மையான காரியமாக அங்கே மாற பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். எரேமியா 29:11 இப்படியாக ஒரு வசனம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். இதுல 2 காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆண்டவன் நம்ம மேல என்ன நினைத்திருக்கிறாரோ அந்த நினைவுகளை அறிவேன்னு சொல்லுகிறார். அப்ப நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய திட்டத்துல நினைத்திருக்கிறாரோ அந்த நினைவை அறிந்திருக்கிறார். அடுத்து அந்த நினைவு எப்படிப்பட்டதா, தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்ப தேவன் நமக்கு என்னைக்குமே என்ன செய்தார், சமாதானத்துக்கான நினைவுகளை தான் நமக்கு கொடுக்கிறார். நாம தான் அநேக காரியங்கள் தீமைக்கு ஏதுவான நினைவுகளை நினைத்து கொண்டு அந்த காரியங்கள் நமக்கு கைகூடி வரவில்லை என்று சொன்னால் சோர்ந்து போகிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். இந்த காலையில நாம் அநேக காரியங்களை என்ன செய்கிறோம், நினைவுகளை நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வேலையில உயர்வு, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைகள், நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைகள், இவைகளெல்லாம் நினைத்து நாம் என்ன செய்கிறோம், கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். எப்படி நடக்கும், என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யிருக்கிறோம், கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய கரத்துல யோபுவை போல ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, தேவரே சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய நினைவுகள் எல்லாம் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுடனே கூட இருப்பாராக. ஆமென்.